என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் அதே மாதிரி எப்பவுமே அந்த மாதிரி சில மாவட்டங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணா கூட மாநகராட்சி மாணவர்களை நீங்க அந்த வகையில் தான் பார்க்கணும். தொடர்ந்து இந்த கல்வியில மிக முக்கியமான இன்டர்வென்ஷன், பர்டிகுலர்லி நீங்க பாருங்க, அந்த 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்த மாணவர்கள் சிலர் வேற ஸ்கூல் போயிடுறாங்க. அந்த மாதிரி 12th வரும்பொழுது ஆனா எப்பவுமே நம்ம மாநகராட்சி பள்ளியில அட்மிஷன் அவைலபிள், மக்கள் பள்ளி பிடிக்கிறவங்களுக்கு படிக்கணுங்கிற அந்த நோக்கத்தில் செயல்படும் பொழுது அதோட இம்ப்ரூவ்மெண்ட் படிப்படியாக தான் வருது. டெஃபினட்டாக இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் வேற எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு தனி கவனம் செலுத்தி இன்னும் இதை சென்னைக்கு இணையாகவும் தமிழ்நாட்டுக்கு இணையாகவும் கொண்டு வரதுக்கு, இந்தியாவுக்கு இருக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இணையாக கொண்டு வரதுக்கு பண்ணுவோம். அந்த டிஃப்ரென்சஸ் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு எந்த மாதிரி ஊக்கம் அதை பண்ணலாம், அதே மாதிரி டீச்சர்ஸ் எந்த வகையில் அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலாம்னு செப்பரேட்டாக நாங்கள் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸை படிக்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு பள்ளியில நீங்க பாருங்க அட்மிஷனுக்கு எவ்வளவு சங்கடப்பட்டு பீப்புள் கிடைக்கிறது. மாநகராட்சியில் யார் வந்தாலும் அட்மிஷன் கொடுக்கும் பொழுது அதுல இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெஃபினட்டா இன்னும் சிறப்பா பண்ணணுங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு டெஃபினட்டா மாநகராட்சி இன்னும் ஸ்டெப்ஸ் எடுத்து அதுல போக்கஸ் இப்ப வந்திருக்கு, அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 87%, அடுத்ததுல 90% இல்லையா, அடுத்த படிப்படியாக 100% கொண்டு வரதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்போம், முறையான கூடுதல் கவனம் எப்படி செலுப்போம்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் கல்வித்துறையில் இருந்தால் கூட மற்ற அரசு பள்ளிகளுக்கு இணையாகவோ தனியார் பள்ளியோட மிஞ்சும் அளவில் கொண்டு வரதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்போங்க. இந்த சிறுமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க, அது பெரிய ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். இந்த ஃபெராஷியஸ் நாய் ஒரு சிறுமியை சுனேக்ஷா என்ற 5 வயசு பெண்ணை நம்ம கார்பரேஷன் பார்க்ல அவங்க பக்கத்துல புகழேந்தி தனலட்சுமி குடும்பத்தினரோட ராக்கெட்லர் நாய் கடித்த விவரம் தெரியும். அது அப்போலோ மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. ராட்வீலர் நாய் தான் தெரிஞ்ச வெட்டினரி டாக்டர். ராட்வீலர் நாய் தானே, ராட்வீலர் நாய். ஸோ இட்ஸ் ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்ங்க. நான் ரிப்பீட்டடாக பெட் ஓனர்ஸ்க்கு எங்களுக்கு தெரிந்தவரை இப்போ அந்த ஓனரோட வீடு பூட்டி இருக்கிறதுனால எங்களால் டீட்டெயில் என்கொயரி பண்ண முடியல. அவங்க ஐ திங்க் மதுரை ஷிஃப்டாக போகும்போது கதவு திறந்திருந்ததா சொன்னாங்க. அவங்களுக்கு பெட் லைசன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக அதை ஏன் அவங்க பெட் லைசன்ஸ் வாங்கலன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அங்கே தெரியுங்க, இந்த தோசு இனோஃபிலா, பிரசிலோ, அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு 73 வகையான வெறி தன்மை உள்ள நாய்களை ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேஜ்ல பேன் பண்ணாங்க. பட் பல்வேறு உயர் நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களால் அந்த தடை அதற்கு இன்டரிம் ஸ்டே கொடுத்திருக்காங்க. நம்ம இன்க்ளூடிங் இப்ப ரிமெம்பர் கரெக்ட்லி சென்னை, கர்நாடகா, டெல்லி போன்ற உயர் நீதிமன்றத்தில் தற்காலிக இடைநிற்க தடை அதுல ப்ரோசஸ்ல ஏதோ. அதுக்கு டீட்டெயிலா நம்ம கால்நடை துறையோட சேர்ந்து we will take steps. பட் என்னோட ரிப்பீட்டட் ரிக்வஸ்ட் என்னன்னா, பர்டிகுலர்லி பெட் லவர்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரே கேட்டல் மெனாஸ், இப்போ கூட எங்களுக்கு நுங்கம்பாக்கத்துலேருந்து ஸ்ட்ரே கேட்டல் மெனாஸ் இருக்கு. பட் தற்பொழுது உள்ள சட்டங்கள், அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸ், அது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யப்பட்ட சில பொசிஷன்ஸ் இன்க்ளூடிங் தெருவில் தெரியும் நாய்களுக்கு நம்ம ஃபீடிங் கூட தடுக்க முடியாது, இல்லைன்னா கடுங்காவல் தண்டனை உறுதி செய்யப்பட்டால். அதே மாதிரி கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல தான் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இருக்கு. ஸோ அந்த விதிமுறைகள் இருக்கு, அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸ். ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்டோட ரூல்ஸ் அதை உயர் நீதிமன்றம் வரைக்கும் 2008-09 உச்ச நீதிமன்றம் வரைக்கும் உறுதிப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல அதே மாதிரி இப்போ ஃபெராஷியஸ் டாக் அதை பிரீட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி இல்லீகல் பிரீடிங், ஏன் சில அனிமல் வெல்ஃபேர் இதுவுமே அதுக்கு சப்போர்ட்டிவா சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மீண்டும் எங்களோட பெட் ஓனர்ஸ், கம்பேனியன்ஸ் அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு கம்பேனியன் இருக்கான், பட் இன்னொருத்தருக்கு இடையூறா இருக்கான். பிராக்டிக்கலா மாநகராட்சிக்கு சவால் வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலா பதில் சொல்லி அது கடிச்சவர்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. எனக்கு கடிக்கிறது வலிக்கிறது சார், நீங்க ஸ்ட்ரே டாக் ஃபீடிங் நடக்கிறது இல்லை. ஸோ இது டெஃபினட்டா திருப்பி நாங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த விளக்கத்தை மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு பாதிப்பின்றி குறிப்பாக நாய் ஆர்வலரோட கருத்தையும் கருத்தில் கொண்டு
கொண்டு பட் அவர்களையும் புரிய வைத்து சம்வேர் டவுன் த லைன் நம்ம மீட்டிங் பாயிண்ட் பண்ணணும். குறிப்பாக வேக்சினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் நாய்க்கு அன்னைக்கு வேக்சினேஷன்ஸ் இருக்கலாம். அதையும் இப்போ என்கொயரி பண்ணி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம்.